அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஆஸ்தான சங்கீத வித்வானை பிடிச்சி நாட்டுப்புற பாட்டை பாடு இல்லை டப்பாங்குத்து பாட்டை பாடு அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒருத்தர் தான் நம்ம இந்த கதையில் சந்திக்க போகிறோம். கதையோட தலைப்பு வேண்டாம் இது. சிதம்பர பாகவதர் அப்படிங்கிறவர் புகழ்பெற்ற ஒரு சங்கீத வித்வான். அவர் கச்சேரி செஞ்சார்னா ரசிகர்கள் எல்லாம் மெய் மறந்து போவாங்க. நல்ல சாரீரமும் ஞானமும் கொண்டவர் தான் அவர். சாஸ்திரிய சங்கீதத்தில் அவருக்கு ஈடுபாடு அதிகம். அவரோட புகழை கேட்டு அந்த நாட்டு மன்னனான மார்த்தாண்டன் அவரை தன்னோட தர்பாருக்கு வரவழைச்சு கச்சேரி செய்யும்படி வேண்டுனான். பாகவதரோ நிறைஞ்ச தர்பாரில் இசை கச்சேரி செஞ்சார். மன்னனும் தர்பாரில் இருந்த எல்லாரும் அதை ரசித்து கரகோஷம் எழுப்புனாங்க. மன்னன் தன்னோட கழுத்தில் அணிஞ்சிருந்த முத்து மாலையை எடுத்து பாகவதரோட கழுத்தில் போட்டான். அவரை கௌரவிச்சதோடு மட்டும் இல்லாமல் அவரை தன்னோட ஆஸ்தான வித்வானாகவும் நியமிச்சிட்டான். இதுக்கு சில நாட்களுக்கு அப்புறமா ராணி தன்னோட அந்தப்புறத்தில் பாகவதரோட கச்சேரி நடக்கணும் அப்படின்னு மன்னன் கிட்ட கேட்டான். மன்னனும் பாகவதரை கச்சேரி செய்கிறதுக்காக அந்தப்புறத்துக்கு அனுப்பி வச்சான். பாகவதர் தன்னோட கச்சேரியை ஆரம்பிக்கிறப்பவே ராணி எந்திரிச்சு, ஹட, இதெல்லாம் ஒரு பாட்டா? ஸ்வரமா ராக ஆலாபனையா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த சங்கீதத்தை கேட்டால் மன்னர் உங்களுக்கு ஆஸ்தான வித்வான் பதவியை கொடுத்தாரு. நாட்டுப்பாடல் டப்பாங்குத்து இப்படியெல்லாம் உங்களுக்கு பாட தெரியாதா அப்படின்னு கேட்டா. பாகவதருக்கு என்ன செய்யறதுனே ஒன்றும் புரியலை. அவர் மன்னரை போய் சந்தித்து ராணியோட விருப்பத்தை சொன்னார். மன்னன் உடனே, இங்கே பாருங்க, ராணி என்ன விருப்பப்படுறாளோ அப்படித்தான் நீங்கள் பாடியாகணும்னு சொல்லிட்டாரு. பாகவதர் அதுக்கு, மன்னா, அப்படி பாடுறதுக்கெல்லாம் என்னோட மனசு ஒப்பலை. அதனால் இப்போவே நான் என்னோடய பதவியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மன்னன் அதுக்கு, பதவியை விட்டெல்லாம் உங்கள் இஷ்டப்படி விலக முடியாது. நான் இந்த நாட்டோட மன்னன். நீங்கள் ராணியோட விருப்பப்படி அந்த ரக பாடல்களை பாடுறதோடு இனி என்னோட தர்பாரிலும் அதே ரகமான பாடல்களைத்தான் நீங்கள் பாடியாகணும். இது என்னோட கட்டளை அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுட்டு பாகவதர் நொந்து போனார். முன்ன மாதிரி தன்னோட இஷ்டம் போல கீர்த்தனைகளை பாடி மக்களை மகிழ்விக்க முடியாமல் ஆஸ்தான வித்வான் பதவியை ஏற்றுக்கிட்டு தன்னோட சுதந்திரத்தை பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவுமே வருத்தப்பட்டார். இன்னும் ஒரு வாரத்தில் ராணியோட விருப்பப்படி பாடல்களை பாடுறதாகவும் அவர் சொன்னார். ஒரு வாரம் ஆனதும் ராணியோட அந்தப்புறத்தில் சிதம்பர பாகவதரோட கச்சேரிக்கு ஏற்பாடாச்சு. அவர் நாட்டு பாடல்களையும் டப்பாங்குத்து பாடல்களையும் பாடினார். ராணியும் அவளோட பணிப்பெண்களும் தாளம் போட்டாங்க. உய்யின்னு கீச்சு குரலில் கத்தி மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா பாகவதர் தர்பாரில் பாடுறப்பெல்லாம் நாட்டு பாடல்களையும் டப்பாங்குத்து பாடல்களையும் மட்டுமே பாட வேண்டியதாக போயிடுச்சு. நல்ல சாகித்யங்களை கர்நாடக சங்கீத கச்சேரி வடிவத்தில் அவரால் பாடவே முடியலை. இதுக்கப்புறமா 2 மாதம் கழித்து அந்த நாட்டுக்கு சுப்பராம பாகவதருங்கிறவர் வந்தார். அவர் மார்த்தாண்ட மன்னனை பார்த்து, அரசே, நான் பல நாடுகளில் போய் அங்கே இருக்கிற சங்கீத வித்வான்கள் கூட போட்டி போட்டு அவங்களையெல்லாம் வென்று பதக்கங்களையும் தோடாக்களையும் பரிசுகளாக பெற்று வந்திருக்கேன். உங்களோட நாட்டில் என்னை வெல்லக்கூடியவர் யாராச்சும் இருக்காரா? இருந்தால் என் கூட போட்டி போட ஏற்பாடு செய்யுங்க. நாளைக்கே போட்டி நடந்தால் கூட அதுக்கு நான் தயார் தான். போட்டியில் ஒருவேளை நான் தோற்று போயிட்டா இதுவரைக்கும் நான் அடைஞ்ச பதக்கங்களையும் தோடாக்களையும் அந்த வித்வானோட காலடியில் வச்சுட்டு அவரோட அடிமையாக நான் மாறிடுறேன். ஒருவேளை நான் வெற்றி பெற்றா இதுவரைக்கும் நான் பெற்ற பரிசுகளை விட மிக விலையுயர்ந்த பரிசை கொடுத்து நீங்கள் என்ன கௌரவிக்கணும். இது நான் உங்களோட நாட்டுக்கு விடுக்கிற சவால் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு மன்னன் அப்படியே திகைச்சு போனான். அவன் என்ன நினச்சானா, அயல் நாட்டிலேருந்து வந்து ஒரு சங்கீத வித்வான் சவால் விடுறாருனா அதுக்கு தக்க பதிலடி கொடுத்தா தானே நாட்டோட கௌரவம் நிலைக்கும். இல்லைனா நாட்டுக்கே பெருத்த அவமானமாக போயிடுமே. சவால் விட்ட பாகவதர் கூட போட்டி போட சிதம்பர பாகவதர்கிட்ட தான் வேண்டணும் அப்படின்னு நினச்சா. இதுக்கப்புறமா மன்னன் போய் சிதம்பர பாகவதரை சந்திச்சு, பாகவதரே, நீங்கள் தான் சுப்பராம பாகவதர் கூட சாஸ்திரிய சங்கீதத்தில் போட்டி போடணும் அப்படின்னு வேண்டுனான். அதுக்கு சிதம்பர பாகவதர் சொன்னார், மன்னா, நான் தர்பாரில் நாட்டு பாடல்களையும் டப்பாங்குத்து பாடல்களை மட்டும்தான் பாடணும்னு நீங்கள் தானே கட்டளையிட்டீங்க. ராணியார் சொன்னதை கேட்டு இந்த பாடல்களை மட்டுமே என்னை பாட வச்சிருக்கிற நீங்கள் இப்போ வந்திருக்கிற வித்வான் கிட்டவும் ராணி விரும்புவதை சொல்லி அந்த ரக பாடல்களில் தான் போட்டின்னு சொல்லியிருக்கலாமே. எங்களோட தர்பாரில் கர்நாடக சங்கீதத்துக்கே இடம் இல்லைன்னு அவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மன்னன் அப்படியே தலை குனிஞ்சிட்டான்.
அதுக்கப்புறமா அவன் ராணியோட பேச்சு கேட்டு அப்படி கட்டளையிட்டது தவறு தான். இப்போதைய நிலைமையில் நீங்கள் தான் நம்ம நாட்டோட மானத்தை காக்கணும் அப்படின்னு சொன்னான். பாகவதரோ, நீங்கள் கட்டளை இடுறீங்க, அதுபடி கர்நாடக சங்கீத போட்டிக்கு நான் தயாராகிற. இது நாட்டோட கௌரவ பிரச்சனை. தரமான சங்கீதத்தில் உயர்வானது எதுன்னு நிர்ணயிக்கிற போட்டி. அதனால் சங்கீதம் எதுங்கிறத தெரிஞ்சுக்க ராணியையும் போட்டியப்போ வந்து கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த நாளே போட்டி ஆரம்பமாச்சு. சிதம்பர பாகவதரோட இசைக்கு முன்னாடி சுப்ராம பாகவதரோட இசை எடுபடலை. தம்மோட தோல்வியை அவர் ஒப்புக்கொண்டார். மன்னன் சிதம்பர பாகவதரை மனசார பாராட்டினான். சுப்பராம பாகவதரும் தாம் அதுவரை பெற்ற பதக்கங்களையோ தோடாக்களையோ சிதம்பர பாகவதருடைய காலடியில் வச்சு வணங்கி நின்னார். இதுக்கப்புறமா சிதம்பர பாகவதர் மன்னன் கிட்ட, மன்னா, போட்டியில் வென்றாகியாச்சு. நல்ல இசை எதுங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அத்தாச்சி இன்னைக்கு ரசிகர்கள் கூடி என்னோட இசையை ரசித்தது தான் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ராத்திரியே சிதம்பர பாகவதர் யாருக்கிட்டவும் சொல்லிக்காம எங்கேயோ போயிட்டாரு. வேண்டாம் இதுங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.